என்ன திருப்பாடல் 128 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் உங்களுக்கு சீயோனிலிருந்து ஆசி வழங்குகின்றார். அன்பிற்கினியவர்களே, சீயோன் என்பது ஆண்டவர் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. தாவீது அரசர் ஆண்டவருக்கு திருக்கோவிலை கட்ட அங்கு அவர் வினைந்தார். எருசலேம் நகரத்தில் சீயோன் மலைப்பகுதி உள்ளது. அங்குதான் ஆண்டவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அங்கு கொண்டிருக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய இருப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். உங்கள் குடும்பங்களை ஆசிராக மாற்றுகின்றார். உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு சீயோனிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றாரோ அதே போன்று நற்கருணை ஆண்டவர் வழியாக உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார், உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தாவீது அரசர் வழியாக எருசலேமின் நகரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அது கடவுளுடைய இடமாக, கடவுள் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. இன்று நாம் ஆண்டவருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்களும் செய்கின்ற புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம். புனித அந்தோனியார் நற்கருணை ஆண்டவர் வழியாக பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி கூற நாம் வந்திருக்கின்றோம். நான் கடவுளை பின்பற்றி வருகின்றேன், என்னுடைய குடும்பத்தில் என்ன பயன் என்று நாம் பல்வேறு நிலையில் கேள்விகள் கேட்கக்கூடிய வினையும். அன்பார்ந்தவர்களே, கடவுளை நாடி வருபவர்கள், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நற்பேறு பெற்ற மக்களாக இருக்கின்றார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். உங்களுடைய உழைப்பை நீங்களாகவே உண்பீர்கள். உங்களை இந்த சமுதாயத்தில் யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் ஒன்றுமே நிற்காது. நான் நிறையாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய கையில் வெறுமையாக உள்ளது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நாடி ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் பொழுது உங்களுடைய உழைப்பின் பயனை நீங்கள் உண்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். உங்கள் உழைப்பினை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தொழிலை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். மிக அழகாக திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம் 128. உங்களுடைய துணைவியார் கனித்தரும் திராட்சை செடிக்கு ஒப்பானவர். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு துணைவியாரும் தன்னுடைய குடும்பத்தில் கனி தரக்கூடிய திராட்சை செடி போல இருக்க வேண்டும். திராட்சை செடி என்பது வளமையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது செழுமையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. திராட்சை செடி ஒரு பழம் மட்டும் கொடுக்காது, மாறாக அது நிறைய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். உடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் திராட்சை செடி போல கனித்தரக்கூடிய துணைவியாராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மரம் போல் இருப்பார்கள். ஒலிவ மரம் என்பது நீடிய ஆயுளை குறிக்கிறது, நிலைக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது. ஒலிவ எண்ணெய் என்பது அது உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறது. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவரை நாடி வருகின்ற பிள்ளைகள் ஒலிவ மரம் போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்களிக்கின்றார். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில நீங்கள் ஒலிவ மரம் போல் உறுதியான தன்மையோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஒலிவ மரம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது கீழே விழாது. அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கீழே விடாமல் கடவுள் உங்களை தாங்கிக் கொள்வார். கடவுளிடம் உங்களை அர்ப்பணியுங்கள்.
பல்வேறு சமயத்தில் நாம் கடவுளை கையை பிடிக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையை நாம் நடக்கும் பொழுது கடவுளுடைய கையை விட்டுவிட்டு நாம் செல்கின்றோம். அன்பிற்கினியர்களே, நாம் கடவுளுடைய கையை பிடிப்பதை விட கடவுள் நம் கையை பிடிக்க வேண்டும். நாம் கடவுளுடைய கையை பிடித்திருக்கின்றோம். உலக நாட்டங்கள் வரும்போது அவருடைய கையை நாம் விட்டுவிட்டு நாம் செல்கின்றோம். அதிலும் மேலாக நாம் கடவுளை தன்னுடைய பாதையில் நாம் நடத்தி செல்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கடவுளிடம் நாம் ஒப்படைப்போம். அன்று எவ்வாறு பேதுருவே தன்னுடைய வாழ்க்கையில தண்ணீரால் முழுகும் பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று தன்னுடைய கையை நீட்டிய பொழுது ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட ஆண்டவர் பல்வேறு சமயத்தில் நாம் கடவுளுடைய கையை பிடிக்கின்றோம். அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய கையை பிடிக்க நாம் முற்படுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதும் உம்மையே சார்ந்திருக்கின்றேன், என்னை நடத்தும் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில எனக்கென்று யாருமே இல்லை, நீதானே என் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், என்னுடைய பிள்ளையை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்தை நாம் கடவுளிடம் கொடுப்போம். யோசுவா மோசேவோடு இருக்கும்பொழுது எந்த ஒரு பயமும் அவர் அறியவில்லை. மிக அழகாக மோசேவோடு அவர் பயணித்தார். மோசே இருந்த பிறகு இஸ்ரேல் மக்களை நான் எவ்வாறு வழிநடத்த முடியும், எனக்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று யோசுவா வருந்தும் பொழுது ஆண்டவர் அழகாக சொல்கின்றார், நான் எவ்வாறு மோசேவோடு இருந்தேனோ அதே போன்று நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை வழிநடத்துவேன், நீர் எங்கு செல்ல வேண்டும் என்று நான் உன்னை கூட்டி செல்வேன் என்று ஆண்டவர் யோசுவாவை வழிநடத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, கடந்த ஒரு மாதம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். இதுவரைக்கும் நம்மை காத்த கடவுள் இனிமேல் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். நம்மை ஆண்டவரிடம் நாம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் வழிநடத்தும், ஆண்டவரே என்னுடைய சிந்தனையை என்னுடைய செயலை நீர் வழிநடத்தும் என்று நாம் முழுமையாக ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுப்போம். இவ்வாறாக யாக்கோபு அவர் பயந்து போய் இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருப்பேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்களிக்கின்றார். அன்பிற்கினியர்களே, அத்தகைய தேவன், அத்தகைய உயிருள்ள தேவன் இதோ நமக்கும் வாக்களிக்கின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை நான் வழிநடத்துவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில இதோ நாம் பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கலாம், அவர்களை நாம் சார்ந்து வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் இறுதி வரை நம்மோடு இருப்பதில்லை. அன்பிற்கினியர்களே, ஆண்டவரே, இதோ எனக்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த யாருமே இல்லை என்று நாம் முழுவதும் நம்மை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவே, எனக்கென்று இன்று யாருமே இல்லை என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து அந்த பாடலுடைய வரிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து ஆண்டவரே நாம் முழுமையாக சார்ந்து வாழ இந்த பாடல் வழியாக ஆண்டவரோடு நாம் இணைவோம். கைகளை தட்டி இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு
என்ன நடத்தும் இயேசுவே. சேர்ந்து இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல. அன்பிற்கினியவர்களே, உடைய வாழ்க்கையில கவலை மேல கவலை, அடி மேல அடி. இப்பொழுதுதான் ஒரு துக்கத்தை நான் எதிர்கொண்டேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவோ கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இதோ என்னுடைய குடும்பத்தை தாங்கிக் கொள்ளுங்க. இதோ என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் அடிமேல் அடி வைத்து அன்பான இதோ பல்வேறு சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் எழ முடியாமல் இருக்கின்றேன். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி குடும்ப சுமைகளை நான் தாங்கிக் கொள்ள என்னால முடியல. ஆண்டவரே, இதோ கவலை மேல கவலை, இதோ என் குடும்பமுடைய கவலை, என்னுடைய கவலை என்னை பல்வேறு நிலையில் அழைத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மனபாரங்கள், மன கவலைகள் என்னை அழைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அதிலிருந்து என்னால் எழுந்து கொள்ள முடியவில்லை. எவ்வாறு ஒரு செடியை முட்செடிகள் எவ்வாறு நசுக்கின்றதோ அதுபோல என்னுடைய பகைவர்கள் என்னை நசுக்குகின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் என்னால் எழுந்து வர முடியவில்லை என்று நாம் ஆண்டவரை நாம் ஒப்புக் கொடுப்போம். இதோ வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு வேதனையோடு துக்கங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று பல்வேறு சமயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, இதோ என்னை உற்று நோக்கும், என்னுடைய கவலை துடையும் ஐயா. இதனுடைய வெளியில் சொல்ல முடியாத துக்கங்களையும் கவலையும் போக்கும் ஐயா என நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். ஆமா இயேசுவே, கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. சேர்ந்து இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்ல. அன்பானவர்களே, இதோ இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம். எவ்வாறு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில நீதியோடும் நேர்மையோடும் மன்னிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். மக்கள் நீர் இங்கு வரக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கினார்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமுதாயத்திலும் நீங்கள் நேர்மையோடும் நம்பிக்கையோடும் உண்மையோடும் வாழும்போது இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ நீங்கள் நல்லவர்களாக வாழும்பொழுது இந்த உலகம் தங்களோடு வழுத்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்கள் நல்லவர்களாக இருக்கின்ற, நீங்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் என்று இந்த உலகம் உங்களை வெறுக்கும். அன்பானவர்களே, இந்த உலகம் தீமையால் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. தன்னுடைய உலகின் போக்கினாக வாழக்கூடிய உலகமாக இருக்கிறது. மக்கள் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய உலகமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்களோ ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நான் நேர்மையோடும் உண்மையோடு வாழும்பொழுதும் என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கலாம். நான் உண்மையாக மன்றாடும் பொழுது ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் இருந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இதோ ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இந்த உலகம் உங்களை வெறுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை. இதோ நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய இரு கரங்களையும் இதோ சிலுவையில் விரித்து ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு என்னை அன்பு செய்கிறார் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து இதோ நான் இதற்கு அதிகமாக உங்களை அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். என்னுடைய மக்கள் யாரும் இல்லை என்று அவர் ஒருபோதும் உணரக்கூடாது என்று நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நற்கருணை வழியாக தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் தன்னுடைய முழுமையான பிரசனத்தை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே,
இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது நான் நேர்மையாக வாழ்கின்றேன், உண்மையாக வாழ்கிறேன், இந்த உலகம் என்னை வெறுக்கிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு புனித மார்கரெட் வழியாக நற்கருணை வழியாக ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் தீமை எதுவும் செய்ய மாட்டேன் என்று புனித மார்கரெட் வழியாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழும்பொழுது இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பு மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன இயேசுவே. சேர்ந்து பாடுங்கள். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், வாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கவலை என்னை இருக்கும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், கையெழுத்தி கை பிடிச்சு எனக்கு யாருமே நான் வாழ்கிறேன், உம்மை நம்பியே ஓடி வருகிறேன். அப்பா தந்தையே, இதோ உம்முடைய பிள்ளையை பாரும் ஐயா, இதோ ஏக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் இதோ பல்வேறு வேண்டுதலும் தேவைகளோடு வந்திருக்கும் நோக்கி பாரும் ஐயா. இதோ இந்த உலகத்துக்கு யாருமே இல்லை என்று
வெறுமையாக உடைய பிள்ளையை ஐயா, உடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியா. யாரும் என்று என்னுடைய தேடலாக உண்மை சார்ந்திருக்கின்றார்கள் ஆண்டவரே. இதோ எவ்வாறு புனிதபடியாக பல்வேறு நீர் அற்புதங்களையும் அதிசயம் செய்தவரே, இந்த குடும்ப வாழ்க்கை அற்புதங்கள் செய்யும் ஐயா. ஜானுடைய வியாதி அழகாக கூறுகின்றார். எவ்வாறு ஒரு நாய் தலைவராக இயங்கிக்கிறதோ நற்கருணை ஆண்டுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா. இதோ யாரும் இல்லை என்று நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளை கேளுமையா. இதோ இந்த மாதம் முழுவதும் இவர்களை நிறைவாக ஆதரிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ வருகின்ற மாதம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு மாதமாகவும் ஆசீர்வாதம் ஒரு மாதமாக இருக்க இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தமான தேவன், இயேசுவே பரிசுத்தமான, இயேசுவே பரிசுத்தமான தேவன், இயேசுவே பரிசுத்தமான, இயேசுவே உயிருள்ள தேவன், இயேசுவே உயிருள்ள தேவன், இயேசுவே உயிருள்ள தேவன், இயேசுவே உயிருள்ள தேவன். ஆண்டவரே, நம்மை காண்கின்ற தேவன், நற்கருணை ஆண்டவரே, நம்மை வாழ்விக்கின்ற தெய்வம். அன்பாண்டவரே, நிறைவாக ஆசீர்வதியும். நற்கருணை வழியாக வழியாக ஆண்டவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நம்பினாரோ அதை போன்று நடக்கும். நம்மிடையே குடிகொண்டார். கடவுளை நல்முறையில் நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இறைவன் எப்படி தன்னுடைய மக்களை சபிக்க கூடும்? ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லும் பொழுது நாம் அதனை ஏற்றுக்கொள்வோமா?
நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லும் பொழுது நாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமாக ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இதோ நான் சொல்கிறேன் எழுந்து நட என்று ஒரு வார்த்தை வழியாக உயிரளித்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாக பரிசேயர்களும் மறைஞர் அறிஞர்களையும் அவர் சபிக்கின்றார். ஐயோ உங்களுக்கு கேடு என்று. எதற்காக ஆண்டவர் தன்னுடைய கோப கனலை வெளிக்கொணர்கின்றார்? எதற்காக ஆண்டவர் கோபத்தோடு இந்த மக்களை பார்த்து பேசுகின்றார்? மத்திய நற்செய்தி முழுவதும் யூத மக்களுக்காக எழுதப்பட்டது. யூத மக்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும். யூத மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய படிப்பினைகளை ஏற்று அதனை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று யூத மக்களுக்காக மத்திய நற்செய்தியை எழுதுகின்றார். ஆனால் யூத மக்களோடு இருந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் அவர்கள் யூத மக்களை தவறான பாதையில் வழிநடத்துகின்றார்கள். அன்புக்கினியர்களே, ஆண்டவர் அனைவரையும் மன்னிக்கின்றார். ஆண்டவரை யாருமே ஒருபொழுதும் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்வதில்லை திருவிவிலியத்தில். ஆனால் தவறான ஒருவரை நாம் வழிநடத்தும் பொழுது, நம்முடைய சுயநலத்திற்காக நாம் அடுத்தவரை வழிநடத்தும் பொழுது, அடுத்தவரைய வாழ்க்கையை நாம் சுரண்டும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கின்றார் ஐயோ உங்களுக்கு கேடு என்று. முதலில் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கின்றார் வெளி வேடக்காரரே என்று. அன்பானவர்களே, வெளி வேடம் என்பது உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். பல்வேறு சமயத்தில் நாமும் உள் ஒன்று வெளி ஒன்று பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். ஒருவர் நம்மோடு இருக்கும்பொழுது அவரை பற்றி நாம் இனிமையாக பேசுவோம். அவரை பற்றி இல்லாத புல்லாதெல்லாம் நாம் அவரை பற்றி இன்னும் அதிகமாக இணைந்து பேசுவோம். உன்னை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நன்றாக நீ அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவள் இருக்கும் பொழுது நாம் அவர்களை போற்றி பேசுவோம். ஆனால் அவர்கள் இல்லாத பொழுது அவர்களை பற்றி நாம் தூற்றி பேசுகின்றோம். அவர்கள் இல்லாததை பொல்லாதையெல்லாம் தேவையில்லாதை நாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றோம். வெளிவேடக்காரராக நாமும் பல்வேறு சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக குருட்டு வழிகாட்டிகளே என்று ஆண்டவர் பார்த்து சொல்கின்றார். ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாதா? ஆனால் சாலையில் நடந்து போகிற ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியும். தன்னுடைய ஊன்றுகோலால் சாலை நடக்கும் பொழுது அதோடு பின்புறமாக தன்னுடைய தோல் மீது ஒருவர் கை வைத்து நடந்து வருவார். ஒரு குருடர், கண் தெரியாத நபர் இன்னொருவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு கண் தெரியாத நபர் இன்னொருவரை வழிகாட்ட முடியும். ஊன்றுகோலின் வழியாக ஒருவரை வழிகாட்ட முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பல்வேறு சமயத்தில் குருடராக இருக்கின்றோம். தவறான பாதையில் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தும் பொழுது நாம் ஒரு குருடராக இருக்கின்றோம், மடையராக இருக்கின்றோம். ஆண்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல் பாதை நடத்தாத ஒரு குருவானவர் மடையராக இருக்கின்றார். ஆண்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தாத ஒரு தந்தை தாய் குருடராக இருக்கின்றார். சமுதாயத்தில் மக்களை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய மக்களை ஆட்சியாளர்கள் தீய வழி நடத்தும் பொழுது குருடராக இருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கின்றார் ஐயோ உங்களுக்கு கேடு என்று. அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய சமுதாயத்தில் நாம் கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3 வகையான காரியங்களுக்காக ஆண்டவர் பரிசேயரை, சதுசேயரை, மறைநூல் அறிஞரை ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார்.
முதல் காரியம் 10ல் ஒரு பங்கை அவர்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் புதினா, சோம்பு, சீரகம் இவையற்றை 10ல் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள். லேவியர் புத்தகம் அதிகாரம் 27-30 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். நிலத்தில் விளைந்த பொருட்களை 10ல் ஒரு பங்கை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ஆனால் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் தன்னை ஒரு நேர்மையாளர் என்று காட்டுவதற்காக நான் சட்டங்களை கூர்மையாக கடைபிடித்து வருகிறேன் என்று தன்னை மிகுதியாக காட்டுவதற்காக தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பொருட்களை அவர்கள் 3 மடங்கை கொடுக்கின்றார்கள். நிலத்தில் விளைந்த பொருட்களை மட்டுமே 3 மடங்காக கொடுக்க வேண்டும். தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பயிர்களை கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இந்த பரிசேயர்கள் தன்னை நேர்மையாளர்கள், நாங்கள் கடவுளுடைய சட்டத்தை சரியாக பின்பற்றி வருகின்றோம் என்று தன்னுடைய தோட்டத்தில் எப்பொழுதுமே சமையலில் நம்ம சீரகம் எவ்வளோ சேர்ப்போம்? கொஞ்சம் தான் சேர்ப்போம். அதே போன்று புதினாவும் கொஞ்சம் தான் சேர்ப்போம். சோம்புலாம் கொஞ்சம் தான் சேர்ப்போம். அது அவர்கள் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக தன்னுடைய வீட்டில் அவர்கள் வளர்க்கக்கூடிய ஒரு பயிராக இருந்தது. ஆனால் பரிசேயர்கள் அதை கூட 3 மடங்காக கொடுக்கின்றார்கள். இது சரிதான். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுப்பது இல்லை. எது கொடுக்க வேண்டியது இல்லையோ அதை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். ஆனால் எது தேவையோ அதை நீங்கள் கொடுப்பது இல்லை. நீதியை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த நீதியை கொடுக்க தவறி விடுகின்றீர்கள். ஒரு கைம்பெண் வரும்பொழுது அந்த கைம்பெண்ணை நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் நடத்த வேண்டும். ஆனால் நீங்கள் நடத்துவது இல்லை. அவர்களுக்கு உகந்த நீதியை நீங்கள் கொடுப்பது இல்லை. பெண்களை நீங்கள் சமமாக நடத்த வேண்டும். ஆனால் யூத சமுதாயத்தில் நீங்கள் அப்படி நடத்துவது இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளை கோவிலுக்கு வரக்கூடாது, பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் முன்னில் கொண்டு வரக்கூடாது என்று பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று யூத சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றார். அன்பானவர்களே, பல்வேறு சமயத்தில் நாமும் ஆண்டவருக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதை நாம் கொடுப்பது இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு எது தேவையில்லையோ அதை நாம் கொடுக்க வினைகின்றோம். காணிக்கை போடுவது கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதை நீங்கள் ஆண்டவர் முன்னிலையில் கொடுக்க வேண்டும். உங்களை நீங்கள் தூய்மையாக மாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவர் வினைகின்றால். பல்வேறு சமயத்தில் நான் காணிக்கை கொடுத்து விட்டேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். நான் காணிக்கை கொடுத்து விட்டேன், ஆண்டவருடைய வாழ்க்கையில் இதை செய்து விடுவார் என்று நாம் ஆண்டவரிடம் வராமலே அனைத்தையும் எனக்கு பெற்று தருவார் என்ற ஏக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் முன்னில் வரும்பொழுது நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகின்றீர்கள். அன்பானவர்களே, பால் நிலையத்தில் பொதுவாக தண்ணீர் சுத்தமாக இருக்காது. அதனால் அவர்கள் வடிகட்டி தான் குடிக்க வேண்டும். இது ஒரு நியதியாக இருக்கிறது. ஒரு தூய்மை இல்லாத ஒரு நீரை நீங்கள் வடிகட்டுவது நல்லது. ஆனால் நீங்கள் ஒட்டகத்தை விழுங்குகின்றீர்கள். ஒட்டகத்தை யாராவது விழுங்க முடியுமா? விழுங்க முடியாது. யூதர்கள் ஒட்டகத்தை ஒரு தீண்டத்தகாத ஒரு உயிரினமாக அவர்கள் கருதுகின்றார்கள். லேவியர் புத்தகத்தில் அதிகாரம் 11-14 அசை போடும் கால்நடைக்கு விரிக்குழம்பு இல்லாத விலங்குகளை நீங்கள் உண்ணலாகாது, அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒட்டகத்தை உண்ணக்கூடாது என்று அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்தார்கள். பொதுவாக யூதர்கள் ஒட்டக கறியும் பன்றி கறியும் சாப்பிடுவது இல்லை. ஏனென்றால் அதனுடைய காலுடைய குழம்புகள் ஒருமனையாக இருக்கும். அதனால் அவர்கள் அந்த கறியை உண்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார், சட்டங்களை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீங்கள் கொசுவை வடிகட்டீர்கள், ஆனால் ஒட்டகத்தை விழுங்குகின்றீர்கள். இது ஒரு உருவமாக இருக்கிறது. சிறிய காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள், ஆனால் மிக பெரிய பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவருடைய திருப்பலியில் நீங்கள் கலந்து கொள்கின்றீர்கள், ஆனால் அதனை உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் வாழ்ந்து காட்ட தவறி விடுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் நாம சிறிய சிறிய செயல்களை நாம் ஆண்டவருக்காக செய்வோம். நாம் மாலை போடுவது, அன்னை மரியாவுக்கு என்று நான் திருஜப மாலை அணிவது, நான் நடைபாதையாக செல்வது, இவையெல்லாம் ஒரு சிறிய சிறிய காரியங்களாக இருக்கிறது. 40 நாட்கள் நாம் மாலை அணியும் பொழுது எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டோம். ஆனால் 40 நாளுக்கு முடிந்த பிறகு என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓய்வு நாளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று யூத சமுதாயத்தில் ஒரு சட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் என்ன செய்கிறாரு? சுகம் கொடுக்கின்றார், குணப்படுத்துகின்றார். இதனை யூதர்கள் எதிர்க்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் சிறிய சிறிய காரியங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் பெரிய காரியங்களை, பாவங்களை நாம் செய்யாமல் இருக்க தவிர்க்க நம்மால் இயலவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒட்டகங்கள் போல பெரிய காரியங்களும் நாம் விழுங்கி விடுகின்றோம், பெரிய பாவங்களை செய்கின்றோம். இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் தவிர்க்க வேண்டும். இறுதியாக, கிண்ணத்தினுடைய வெளிப்புறத்தில் நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள், ஆனால் உள்புறத்தையோ நீங்கள் அழுக்காக வைத்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இந்த கிண்ணம் என்பது நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது. நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பல்வேறு சமயத்தில் நாம் வெளியிலுடைய ஆடம்பரங்களை நாம் விரும்புகின்றோம். நாம் ஒருவரை பார்த்து இவர் இப்படிப்பட்டவர் என்று நாம் வெளி தோற்றத்தை வைத்து நாம் ஒருவரை முடிவு செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை, நம்முடைய உள்ளத்தை பார்த்து செயல்படுகின்றார். பல்வேறு சமயத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கலாமல் வெளிப்புறத்தில் நாம் நம்மை முழுமையாக நன்றாக வைத்திருப்பதால் என்ன பயன் கிடைக்கிறது? நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11-15 உணவு அருந்து செல்லும் பொழுது உடைய போதகர் எதற்காக கையை கழுவது இல்லை, இவர் பாவிகளோடு உணவு அருந்துகிறாரே என்று யூத சமுதாயத்தில் உள்ள பரிசேயர்கள் ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எது முக்கியம்? நாம் வெளியில் கழுவதா அல்லது நம்முடைய உள்ளத்தை கழுவதா? பல்வேறு சமயத்தில் நாம் வெளியில் நன்றாக இருக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு தேவையில்லாத எண்ணங்களோடு செயல்பாடுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை தான் இன்றைய திருப்பாடலில் மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நம்மை ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு தாவீது அரசர் சவுலுக்கு பயந்து தம்மை காத்து கொள்ள ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், கடவுள் என்னை ஆராய்ந்து அறிகின்றார். நான் விண்ணகம் சென்றாலும் கடவுள் அங்கு இருக்கின்றார், நான் மண்ணுலகம் சென்றாலும் கடவுள் அங்கு இருக்கின்றார், நான் எங்கு சென்றாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்று தாவீது அரசர் கடவுள் என்னை ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்று தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்படைத்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக, தலைவியாக குடும்பத்தில் நாம் வழிநடத்தக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். பல்வேறு சமயத்தில் நாம் சட்டங்களை நுணுக்கமாக பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனால் இது தேவை, இது தேவையில்லை என்பதை நாம் உதவி தள்ளி விடுகின்றோம். மிக அழகாக ஆண்டவர் எசையா புத்தகத்தில் இதோ என்னுடைய மக்களுடைய எண்ணங்களையும் செயல்பாட்டையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் தூய்மையாக்குங்கள். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரிடம் உடைய எண்ணங்களை தூய்மையாக்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்ல முறையில் நீங்கள் வழிநடத்த, பல்வேறு சமயத்தில் நல்லதொரு தலைவிகளாக இல்லாமல், குடும்ப தலைவனாக இல்லாமல், நம்முடைய பிள்ளைகளை நாம் நேரிய பாதை நடத்தாமல் இருந்தமைக்காக நாம் மன்னிப்பு கேட்போம். அன்புக்கினியர்களே,
எவ்வாறு ஒரு கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிக்கின்றதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுக்காக ஏங்கி தவிர்க்க வேண்டும். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுடைய மேலுடை தொட்டும் பொழுது என்னுடைய வல்லமை வெளியேறியது என்று இயேசு சுற்றி பார்க்கிறார். அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நீளிடும் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக கலிலேயாவுக்கு செல்கின்றார். அங்கு ஆண்டவர் தூய ஆவியாருடைய வல்லமையோடு அங்கு செல்கின்றார். திருத்துதர் பணிகள் வல்லமையோடு இருந்த திருத்துதர்கள் ஆண்டவருக்கு சான்று பகிர்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் வழிநடத்த நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் செயல்பாட்டுகளையும் ஆண்டவர் அதனை தூய்மையாக்க தாகமுள்ளவர் எவ்வாறு தண்ணீரை பருக வருகின்றார்களோ அதே போன்று ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க நாம் அனைவரும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ற பாடலை சேர்ந்து கைத்தட்டி எழுந்து நின்று நாம் பாடுவோம். அன்பாக அனைவரும் எழுந்து நிற்போம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மொழிந்த ஆண்டவர் சமாரிய பெண் தாகத்தோடு தண்ணீரையும் எடுக்க வருகின்றார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பவர் என்றும் நிறைவாக பெறுவார் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்களிக்கின்றார். கலைமா நீரோடை தேர்விடுவது போல ஆண்டவரையுடைய ஆன்மா உம்மை நாடி வருகிறது என்று நாம் ஆண்டவரை நாடி வருவோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உட்கொள்ளக்கூடிய, ஆண்டவரை கொடுக்கக்கூடிய கடவுளாக பிள்ளைகளாக நாம் இருப்போம். கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். வாய் திறந்து வல்லமை தாருமையா என்று எவ்வாறு 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் இருந்த பெண்மணி தைரியத்தோடு ஆண்டவர் முன்னில் வந்தாரோ அதே தைரியத்தோடு நாம் ஆண்டவர் முன்னில், ஆண்டவரே என் குடும்பத்தின் வல்லமை தாரும், என் குடும்பத்தை நல்ல முறையில் நான் வழிநடத்த, நல்லதொரு தலைவனாக நல்லதொரு தலைவியாக நாங்கள் இருக்க தூனுடைய வல்லமை கொடும் என்று நாம் கேட்போம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக தூய ஆவியானுடைய வல்லமை பெற்று தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கினாரோ அதே போலுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடங்க இதோ ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சேர்ந்து பாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அன்பானவர்களே, அன்று எவ்வாறு இதோ ஆண்டவருடைய ஆவியை பெற்ற மக்கள் எவ்வாறு ஆண்டவருக்கு உகந்த பணியை செய்து வந்தார்களோ இதோ ஆண்டவருடைய ஆவியை பெற்ற மக்கள் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்த திருத்துதர்கள் எவ்வாறு தன்னை இணைந்தார்களோ அதே போன்று ஆண்டவருடைய தன்னால் உருவாக்கப்பட்ட அனைத்து மக்கள் மீது நம்முடைய ஆசிரை பொழிகின்றார். வல்லமை நிறைந்த மக்கள் இதோ என்னுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்கள் மீது என்று பொழிகின்றார். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே.
மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சேர்ந்து ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இங்க இருக்கும் அனைத்து மக்கள் மீதும் முதியோர் மீதும் இளைஞர் மீதும் ஆண்டவர் தன்னுடைய அருளை பொழிகின்றார். இளைஞரே, உங்களுடைய இளமையான வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்தமானதை செய். எது ஆண்டவருடைய கண்ணில் நல்லது என்றதை செய். உடைய வாழ்க்கையில் நீ செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அதனை நீ கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறீர். அதனால் வாழ்க்கையில் நீ செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை நீ செய் என்று ஆண்டவருடைய வல்லமையை கொடுக்கின்றார். முதியோர் மேலும் இளையர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எவ்வாறு நீரோடையோர் நடைப்பட்ட மரம் எவ்வாறு செழித்து விளங்குகின்றதோ, எவ்வாறு திருத்துதல் ஆண்டவருடைய பணியை செய்யும் போது செழிப்பாக உண்மையாக நேர்மையோடு செய்தார்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீரோடையோர் நடைப்பட்ட மரம் போல் நாம் இருப்போம். திருப்பால் 128 இதோ உங்களுடைய துணைவியார் திராட்சை கொடி போல மிகுந்த கனித்தரும் செடிக்கு அவர் ஒப்பாவார்கள். அன்பானவர்களே, திராட்சை செடி என்பது வளமை நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளமை நிறைந்த மக்களாக நாம் இருக்க வேண்டும். நீரோடையோர் நடைப்பட்ட மரங்களாகவும் செடியாகவும் நாம் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் முன்னில் இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனித்தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருப்போம். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போலவே நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முழந்தால் படியிடுவோம். ஊற்றுமையா ஆண்டவருடைய ஆசிரியை பெறக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள். ஆண்டவரே, அது எவ்வாறு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய வாழ்க்கை சுகம் பெறும் என்று எவ்வாறு தாங்கி வந்தார்களோ, அதே போன்று ஒவ்வொரு மக்கள் மீதும் வல்லமையை ஊற்றக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பல்வேறு நிலையில் மக்கள் வாழ்ந்தாலும் இதனுடைய வல்லமை உமக்கு போதும் என்று தூய ஆவியாருடைய கனிகளை வல்லமை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கின்றார். ஆண்டவரே, அனைவரும் வாய் திறந்து ஊற்றுமையா வல்லமையாய் என்னுடைய பாடலை சேர்ந்து பாடுவோம். இருக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றாரோ, இதோ அன்னை மரியாவை ஆசீர்வதித்த கடவுள் தன்னுடைய வல்லமை வழியாக அன்னை மரியாவோடு இருந்த கடவுள் இதோ தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அன்று எவ்வாறு யோசுவாவை வழிநடத்திய கடவுள், அன்று எவ்வாறு யாக்கோபை வழிநடத்திய கடவுள், மக்களை வழிநடத்த வல்லமை வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கக்கூடிய மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்று எவ்வாறு தாகத்தோடு இருந்த மக்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். தாகத்தோடு எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தன்னுடைய இரு கரங்களை விரித்து நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு புரிதல் வழியாக என்னுடைய மக்களை நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் நற்கருணை வழியாக தன்னுடைய பிரசனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் 1 மிக அழகாக வாசிக்கின்றோம். நாம் கடவுளோடு நடப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு நீரோடையோடு நடப்பட்ட மக்கள் செழிப்பாக இருக்கின்றார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழிப்பு நிறைந்த
பிள்ளைகளாகவும் மக்களாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை, வல்லமை இருந்தாலே போதும், நாம் உலகத்தில் எதுவே எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இதோ என்று எவ்வாறு பயந்து போன சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை கொடுக்கும் பொழுது அவர்கள் மிக உற்சாகத்தோடு ஆண்டவர் நற்செய்தியை அவர்கள் பறைசாற்றார்கள். இதோ இன்றைய முதல் வாசகத்துல பவுல் எவ்வாறு தெசலோனிக்க மக்கள் ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள், சிலை வழிபாட்டை அவர்கள் கண்ணோக்கினார்கள், ஆண்டவர் வெறுத்து அவர்கள் ஒதுக்கினார்கள், ஆண்டவருக்கு சொந்தமான வாழ்க்கையை அவர்கள் வாழாது இருந்தார்கள். அப்பொழுது பவுல் வழியாக அங்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஆண்டவருடைய வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தெசலோனிக்க மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய மீட்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய இறையாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய விண்ணகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர்களே, இதோ பல்வேறு சமயத்தில் நாம் வெளிவேடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையை பெறாத மக்களாக நாம் இருக்கின்றோம், ஆண்டவருடைய சக்தியை பெறாத மக்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறாத ஒரு காரியம், ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு இருப்பதில்லை. யோசுவாவிடம் சொல்லுகிறார், ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ போருக்கு செல், வெற்றியை காண்பா என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கின்றார். அத்தகைய ஆண்டவர் நற்கருணை வழியாக இதோ நான் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி காண்பாய், வெற்றியோடு செல் என்று ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய உடனிருப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை என்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், இம்மானுவேல் என்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், மீட்பர் என்னோடு இருக்கிறதில நான் எதற்காக அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நான் யாருக்காக அஞ்சி நடுங்க வேண்டும்? அன்பானவர்களே, அன்று தாவீதோடு இருந்த ஆண்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றார். தாவீது எவ்வாறு ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை முழுமையாக ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்று தாவீது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்வோம். மாண்பு கீதத்தை பாடுவோம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.